Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல complete house wiring with inverter connection பத்தி தான் பார்க்க போறோம். Room 1, Room 2, kitchen, bathroom, next வந்து பாத்தீங்கன்னா நம்ம hall. இதுக்கு தான் வந்து நம்ம இப்போ home wiring பண்ண போறோம். லாஸ்டா நமக்கு EB room இருக்கு. அதுல நம்ம மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஃபியூஸ் எடுத்துக்கிறோம். ஃபேஸ் நியூட்ரல், ப்ரொடக்ஷனுக்காக RCCB, 5 இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் பண்றதுக்காக 5 ரூமுக்கு 5 MCB வாங்கி இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரூமுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம சீலிங் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரூம் 1 ரூம் 2 முடிச்சாச்சு. இப்போ கிச்சனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஹாலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பாத்ரூமுக்கு தேவையில்லை. இப்போ ஒவ்வொன்றுக்குமா நம்ம லைட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ரூம் 1க்கு ஒரு லைட், ரூம் 2க்கு ஒரு லைட், ரூம் 3க்கு ஒரு லைட், ஹாலுக்கு ஒரு லைட், நம்ம பாத்ரூமுக்கு ஒரு லைட் வந்து கொடுத்துடலாம். இதுக்கு தான் வந்து நம்ம வயரிங் பண்ண போகிறோம். அதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரூமுக்கு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ரூமையும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு ரூமுக்கும் நான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் கொடுக்குறேன். EBயில் வர ஃபேஸ் ஒயரை மீட்டரோட ஃபர்ஸ்ட் பின்னில் கொடுத்துறோம். மீட்டரோட அவுட் வந்து 4th பின்னுக்கு ஃபேஸ் ஒயர், அதை கொண்டு வந்து ஃபேஸ் ஃபியூஸோட சீரிஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு RCCBயோட ஃபேஸில் வந்து கனெக்ட் பண்ணி அது வழியாக சீரிஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து 5 இண்டிவிஜுவல் ரூம் கண்ட்ரோல் பண்ணுற MCBக்கு பேரலல் பண்ணிடுறோம். இதே போல் நியூட்ரலில் 2வது பின்னில் வந்து EBயை கனெக்ட் பண்ணிவிட்டு மீட்டரோட அவுட் எடுத்துகிட்டு போய் நம்ம நியூட்ரல் ஃபீஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து சீரிஸ் பண்ணி RCCBயோட நியூட்ரலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். RCCBயோட அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து காமன் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இதில் தான் வந்து எல்லாத்தோட ரூமோட நியூட்ரலை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட நியூட்ரல், அதே போல் லைட்டோட நியூட்ரல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து நியூட்ரல் பின் இருக்கும்ல சாக்கெட்டில், அந்த பின்னோட நியூட்ரலை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த காமன் பாயிண்டில் EB மீட்டர்லேருந்து EB பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் நியூட்ரல் வரும்ல, அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது RCBயோட நியூட்ரல். அதே போல் செகண்ட் ரூமில் ஃபேனோட நியூட்ரல், லைட்டோட நியூட்ரல், சுவிட்ச் பாக்ஸோட நியூட்ரல், அதையும் பண்ணி நாம் கொண்டு வந்து RCCBயோட அவுட்டில் வர நியூட்ரலோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதே போல் ஒவ்வொரு ரூமுக்கு நான் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாலுக்கு பண்ணியாச்சு, பாத்ரூம் பண்ணியாச்சு, அதே மாதிரி கிச்சனுக்கு லைட்டு, ஃபேனு, அதே போல் சுவிட்ச் பாக்ஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் வந்து காமன் பண்ணி இப்படி வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போது கிச்சனோட கொண்டு வந்து நம்ம RCCBயோட அவுட்டில் வர காமன் நியூட்ரலோட கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஆளுக்கு கொடுத்தாச்சு, ஆளுக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து பாத்ரூமோட நியூட்ரல் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நியூட்ரல் ஒயரிங் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ் ஒயரிங் பண்ணலாம். ஒவ்வொரு ரூமில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற 3 சுவிட்சு நம்ம கொடுத்துக்கிறோம். அந்த 3 சுவிட்சோட இன்கமிங்கை ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் சுவிட்சை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம். ரெண்டாவது சுவிட்சு வந்து லைட்டுக்கு வச்சுக்கலாம். மூணாவது வந்து கொண்டு வந்து ஃபேன் ரெகுலேட்டரில் கொடுத்துக்கிறோம். ஃபேன் ரெகுலேட்டரோட அவுட்புட்டை நம்ம வந்து ஃபேனுக்கு இன்கமிங்கே கொடுத்துட்றோம். இதே போல் ரெண்டாவது சுவிட்சை எடுத்துகிட்டு வந்து நம்ம லைட்டுக்கு கொடுத்துட்றோம். லைட்டுக்கு இப்போ இன்கமிங் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் அந்த காமன் பண்ண பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு MCBயோட இன்புட்டில் கொடுத்துட்றோம். இதே போல் பார்த்திங்கன்னா செகண்ட் ரூமுக்கு இதுலேயும் 3 சுவிட்சை ஷார்ட் பண்ணுறோம். நாம் ஃபேன் ரெகுலேட்டருக்கு ஃபஸ்ட்டு சுவிட்சிலேயே கொடுத்துட்டு சீரிஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபேன் ரெகுலேட்டர் அவுட்டரை நம்ம வந்து ஃபேனை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். செகண்ட் சுவிட்ச் எடுத்து லைட்டு கொடுத்துட்றோம். இந்த இடத்துல ஃபைனல் சுவிட்சை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸோட ப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துட்றோம் ஃபேஸை. இதோட சப்ளைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் MCBயோட செகண்ட் MCBயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரூம் வந்து இப்போ செகண்ட் MCBயில் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் மூணாவது கிச்சன் ரூமுக்கு இந்த 3 சுவிட்சையும் ஷார்ட் பண்ணி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் சுவிட்சுக்கு இந்த சைடு இருக்கிற சுவிட்சுக்கு நாம் ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டோம். அது ப்ளக் பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட் சுவிட்சை கொண்டு போய் நம்ம ஃபேனோட ரெகுலேட்டரில் சீரிஸ் பண்ணி கொண்டு வந்து ஃபேனோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது சுவிட்சை லைட்டை கொடுத்துட்றோம். இதில் வர காமன் பாயிண்ட்டை நம்ம ஃபேஸ் அப்போ இன்புட்டாக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து MCBயோட 3வது பாயிண்ட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு பண்ணோன்னே இங்கேயுமே அந்த 3 சுவிட்சை ஷார்ட் பண்ணுறோம். ஃபேன் ரெகுலேட்டருக்கு சீரிஸ் பண்ணுறோம். ஃபேன் ரெகுலேட்டர்லேருந்து கொண்டு வந்து ஃபேனை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டு கொடுத்துடலாம். செகண்ட் சுவிட்ச் எடுத்துகிட்டு வந்து நம்ம லைட்டு கொடுத்துடலாம். இந்த இடத்துல லைட்டு கொடுத்தாச்சு. இப்போ லைட் கண்ட்ரோல் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற 3வது சுவிட்சை கொண்டு வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற ப்ளக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் ஃபைனலாக ஃபேனோட சீரிஸ் பண்ணி ஃபேனுக்கு இன்கமிங் கொடுத்துட்றோம் ரெகுலேட்டர் வழியாக. இந்த ரூமுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த காமன் பண்ண பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளோட 4வது MCBயில் கொடுத்துட்றோம். இந்த ரூம் வந்து 4வது MCBயில் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இண்டிவிஜுவல் MCB கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட்னா பர்டிகுலர் MCB மட்டும் தான் ட்ரிப் ஆகும். இந்த இடத்துல பாத்ரூமுக்கு நம்ம அதே மாதிரி ப்ளக்கு இன்புட் கொடுத்துட்றோம். சுவிட்சை காமன் பண்ணியாச்சு.
ப்ளக்குக்கு இன்புட் கொடுத்த கடைசியில் நம்ம லைட்டுக்கு மட்டும் இப்போ இன்புட் கொடுத்தா போகுது. ஏன்னா இந்த இடத்துல ஃபேன் இல்லை, அதனால ஜஸ்ட்டு நம்ம லைட்டுக்கு மட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாத்ரூமில் காமன் பண்ணோம்ல அந்த இன்கமிங் கொடுக்குறக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் 5வது எம்சிபிலேருந்து சப்ளை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாத்ரூமோட காமன் பண்ண பாயிண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். இப்போது நம்ம இபியோட கனெக்ஷன் ஃபுல்லாமே வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் கனெக்ஷன் போயிடலாம். இப்போது இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி தேவைப்படும். நீங்கள் வீட்டுக்கு தகுந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பேட்டரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதையே நம்ம டிசிலேருந்து ஏசியாக மாற்றுறதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் வேணும். ஸ்டோர்டு டிசி சப்ளைவை ஏசி சப்ளை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்வெர்ட்டர் வேணும். அந்த நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டரில் பாசிட்டிவ் ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிங்க. அதே போல் இன்வெர்ட்டரோட நெகட்டிவ் ஒயரை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூஷனில் போட்டு நம்ம இன்கமிங் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஒயர் கொண்டு வந்து யூபிஎஸோட இன்கமிங் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருக்கிற ஃபேஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எம்சி போர்டு இன்புட்டாக வந்து நம்மளோட யூபிஎஸோட அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே போல் யூபிஎஸில் அவுட் வர நியூட்ரல் ஒயரை கொண்டு வந்து காமன், அதாவது பார்த்திங்கன்னா இன்புட் வருது பார்த்திங்கன்னா நியூட்ரல் இபிலேருந்து அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நியூட்ரல் வந்து லிங்க் ஆயிரும். இவ்வளவுதான் வந்து இன்வெர்ட்டருக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லா ரூமுக்குமே வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டர் சப்ளை வந்து கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.